ஷபீர், உங்கள் பார்வை என்ன? இபிஎஸ் அவர்களோட கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்திருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இதுல ஸ்ட்ராட்டஜி இருக்கானா, நிச்சயமா இந்த தொகுதிகளை தேர்வு செய்யறதுல தொகுதிகளை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அலோகேட் பண்றதுலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா இதுல ஒரு கன்னிங்னஸ் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கு. ஏன்னா ஜெயிக்க முடியாத தொகுதிகள்லாம் வந்து நைஸா பாமக இவங்களுக்கு என்ன டஃப்பான தொகுதிகள்லாம் வந்து தள்ளி விட்டாரு அப்படின்னு. அவங்க விரும்பி கேட்கலையா? இல்ல விரும்பி கேட்டாலும் இல்லைனாலும் என்ன நெகோசியேஷன் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த கூட்டணி என் ரிசல்ட் என்ன, அந்த தொகுதிகள் அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு போயிருக்கிறது. இப்போ நீங்க அரசியல் ரீதியாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இந்த தேர்தலில் ஏடிஎம்கே பண்ணியிருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டஃப்பான கேண்டிடேட் வந்து எல்லா மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக போட்டிருக்கணும். அதிமுக தான் வந்து இரட்டை இலை சின்னம் தான் வந்து அவங்களை சேலஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த இடத்துல இந்த கேண்டிடேட் லிஸ்ட், இந்த தொகுதிகள் இதெல்லாம் பார்க்கும்போது இவர் என்டிஏ கூட்டணிக்காக இந்த தொகுதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கா அல்லது திமுக அமைச்சர்கள் ஜெயிப்பதற்காக இந்த லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த தொகுதிகளை கொடுத்துருக்காங்களா அப்படின்றது நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுது. பார்க்கும்போது நீங்களும் அப்படி பாக்குறீங்களா? நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா அது முன்முடிவுக்கு போவாதீங்க, அவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க, ஜெயிக்கிறாங்க. ஒரு கான்டெஸ்ட் இருக்கணும்ல, டஃப் கான்டெஸ்ட் இருக்கணும்ல. நீங்க திமுக எங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்கு எதிராக எதிராக நிற்கிறதோ அதெல்லாம் வந்து ஒரு டஃப் கான்டெஸ்டா மாறுது. ஓகே, இப்ப நீங்க ஆவடி நாசர் ஒரு ஹெவி வெயிட் தான், அவருக்கு எதிராக நீங்க வந்து தாமரை சின்னத்தை கொடுக்குறீங்க. அதே மாதிரி லக்ஷ்மி மேடம் சொன்ன மாதிரி ஈவா வேலு வந்து இந்த எலெக்ஷனை சுத்தி மையப்படுத்தி அவர் பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்காரு. கேண்டிடேட்டா மட்டும் இல்லைங்க, அவரு கூட்டணி கட்சிகளை பேசுறாரு, சிபிஐட்ட பேசுறாரு, சிபிஎம்கிட்ட பேசுறாரு, தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவோ வேலைகளை பாக்குறாரு. அப்ப அவரை பின் டவுன் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? ஏடிஎம்கே அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து களத்துல பயன்படுத்தணும் இல்லையா? அப்ப அந்த தொகுதியை ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு முன்முடிவுக்கு அதிமுக வந்ததன் விளைவு அதை வந்து பாஜக தள்ளி விட்டாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதே மாதிரி டிஎம்சில பாத்தீங்கன்னா 2 மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீ ரன் இருக்கு. ஒட்டப்பிடாரம் வந்து இது ஒட்டஞ்சத்திரம் பல வருஷமா தொடர்ந்து 2 பேர் தான் கைவசம் வச்சிருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம் வந்து உங்களுக்கு சக்கரபாணிக்கு வந்து ஈஸியா ஒரு கேக் வாக் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. காந்தி அவர்களுக்கு வந்து ராணிப்பேட் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி பாமகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பெரம்பூர்ல ஏடிஎம்கே நின்றுதா அது வந்து ஒரு அங்க விஜய் நிக்கிறாரு அப்படின்றது தெரியும். பட் ஏதோ ஒரு கால்குலேஷனை மையப்படுத்தி ஏதோ ஒரு கால்குலேஷன் மனசுல வச்சுக்கிட்டு அந்த தொகுதி வந்து சில விஷயங்கள் பின்னாடி ஏதோ நடந்த விஷயங்கள்னால அந்த தொகுதிக்கு அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியல. மன்னார்குடி சொன்னாங்க. மன்னார்குடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்கே ஏஎம்எம்கே ரெண்டுமே சேர்ந்து கடந்த முறை வந்து 40,000 ஓட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப வெர்டிகலா ஸ்பிளிட் ஆகுது அங்க. இந்த முறை அமமுக கொடுத்திருக்காங்க. அதிமுக கொடுத்திருந்தா அது டிஆர்பி ராஜா அவர்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் வந்திருக்கும். அப்போ முக்கியமான அமைச்சர்களுக்கு எதிராக நீங்க யாருக்கு எதிராக உங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்களோ, யாருக்கு எதிராக உங்க ஃபெயிலியர் இந்த அரசாங்கத்துடைய தோல்வி அப்படின்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்றீங்களோ அந்த அமைச்சர்களுக்கு எதிராகவே உங்களால வந்து டஃப்பான ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியாதது ஏன் அப்படின்னு அந்த கேள்விதான் எழுது. இன்னொரு கேள்வி, இப்ப நம்பர்ஸ்ல பெரிய பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறப்ப இல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் நீங்க சொன்னது தெரியும். ஏன்னா பல காலங்களில் வெளியில வந்து எங்களுக்கு கொடுத்த தொகுதியெல்லாம் வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை எங்க தலையில கட்டிட்டாங்கலாம் பேசின கட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். கூட்டணி கட்சிகளும் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? அது எப்படி புரிஞ்சுக்க? இல்ல, அந்த பேச்சுவார்த்தை என்பது ரொம்ப கடுமையான ஒரு ஹார்ட் பார்கெனா தான் போயிருக்கு. அதுல இபிஎஸ் வந்து கொஞ்சம் உறுதியாக நின்று இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் வந்து அதாவது இது கூட்டணி நலனை மனதில் வைத்து கூட்டணியாக ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனதில் வச்சுட்டு பண்ணாங்களா, அல்லது எதிரணியில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அதை பார்க்கும்போது அப்படிதான். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்காக கடந்த காலங்கள்ல பேசப்பட்டது பத்திரிகைகள்ல வந்தது நீங்க படிச்சிருக்கலாம். இப்ப தஞ்சாவூர்ல வந்து இப்ப பழனி மாணிக்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல அதிமுகவுக்கு நல்ல பேஸ் இருக்கிற இதுதான். அதிமுக போட்டியிட்டு இருந்தால் பழனி மாணிக்கம் அவர்களை வெற்றி பெற்று இருக்க முடியும்ன்றதெல்லாம் இருக்கிறப்ப அதை வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுப்பாங்க. அப்ப என்ன பேசப்பட்டுச்சுன்னா, பழனி மாணிக்கம் அவர்களுக்கு அதிமுகவுக்கு எதுவும் இதா, திருமதி சசிகலாவுக்கு இவங்களுக்கு இருக்கா, எதுக்காக இந்த தொகுதியை போய் அதிமுகவுக்கு கொடுக்கணும்லாம் பேச்சு வந்தது இல்ல. அந்த அடிப்படையில தானே இவங்க இப்படி ஒதுக்குறீங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க திருவாரூர், தஞ்சாவூர், மன்னார்குடி, அதே மாதிரி உங்களுக்கு சவுத்ல பாத்தீங்கன்னா ராதாபுரம், திருச்செந்தூர், அனிதா ராதாகிருஷ்ணன்,
KK அவர்களுக்கு எதிராக அமமுகவா? சிவகங்கை நேரு அவர்களுக்கு எதிராகவா? தொட்டியம் ராஜசேகரன் அவர் ஐயா தினகரன் அந்த இடம் கேளுங்க. அப்ப ஷபீர் சொல்ற பாயிண்ட் இருக்கு. நீங்க நேருவோடைய இன்வால்வ்மெண்ட் என்ன, ஒரு அமைச்சர்களுடைய இன்வால்வ்மெண்ட் என்ன இந்த தேர்தல்ல? ஏங்க நான் என்ன சொல்றேன், அங்கதானே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வியூகம் அப்படின்றது இருக்கு. சுருக்கமா சொல்லுங்க. ஐயா அடுத்து அந்த மரியம்னு ஒருத்தர் நின்னாரு இல்லீங்களா, இதே ஐயா நேரு எதிர்த்து நின்னாரு. நான் என்ன சொல்றேன், ஐயா இன்றைக்கு ஐயா நேரு பெரிய கேண்டிடேட் தான். அமமுக அந்த தொகுதியில தொட்டியம் ராஜசேகர போட வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்ப மன்னார்குடி சொல்றாரு, அங்க வந்து வேலுக்கார்த்திகேயன் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நீங்க யோசிங்க மணி. இப்ப கூட்டணியா தான் நிக்க போறாங்க. ஆமா, அந்த இடத்துல ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றப்ப ஏன் கேண்டிடேட் இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்குவோம். பாஜக என்ன நினைக்குது, அது ஐயா அஸ்வத்தாமனுக்கு வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. சார் அவங்க கிட்ட இருக்கிற அவங்க பலமான கேண்டிடேட்டை போட்டு அவங்க மோதி பாக்குறாங்க. இல்ல அதுல நான் மாற்று கருத்து இல்ல மணி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப இருக்கிற அப்ரோச் நம்ம, ஆமையா கலைஞர் இருந்தப்ப, ஏன் இப்ப திரு ஸ்டாலின் அவங்களோட அப்ரோச்சை நம்ம பாக்குறோம். ஒரு பலமான கேண்டிடேட் இருக்கிறப்ப திமுக என்ன பண்ணுதுன்னா, சிபிஎம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போட்டியிட வேண்டாம், நாங்க போட்டியிடுறோம், கூட்டணி தான், ஆனால் நாங்க போட்டாதான் களத்துல இருக்க முடியும்னு. சிபிஎம் இருந்தாலும் அதே கூட்டணி தான். ஐயா இப்ப நான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு நாங்குநேரி தொகுதி ஐயா எஸ்ஐக்கு முத்துன்னு மாவட்ட செயலாளர் நிப்பாருன்னு சொல்றாரு. அவர் இன்றைக்கு எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்காரு. அதே மாதிரி மன்னார்குடியில இவர் ஐயா வேலுக்கார்த்திகேயன் சொல்ல, சார் நீங்க வந்து அமமுக சார்பா அவங்க எடுத்திருக்க கேண்டிடேட்டோட பலத்தை பாருங்க. நீங்க அதை பார்க்காம தொட்டியம் ராஜசேகரும் கையை முருக தான் செய்வாரு. இங்க வேலுக்கார்த்திகேயனும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காரு. அங்க ஐயா எஸ்ஐக்கு முத்து எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காரு. அப்போ அமமுகக்குள்ள ஒண்ணு மட்டும் சொல்றேன், சைதை தொகுதி ஐயா செந்தமிழனுக்கு கொடுத்திருக்காங்க சென்னையில. அவரை மனசுல வச்சுதான் வாங்கியிருக்காங்க. நம்ம இப்போ ப்ராபபிளா வச்சுதான் பேசுறோம். ஏன் அவரு முன்னாள் அமைச்சர் தானே, இறங்கி வேலை பார்க்க மாட்டாரா? சைதை அமைச்சர்ன்றது வந்து செந்தமிழன் வந்து சைதாப்பேட்டை ரெட்டல. நான் என்ன சொல்றேன், ஐயா நீங்க வந்து டோன்ட் பீ தி பிரிசனர் ஆஃப் பாஸ்ட். நான் என்ன சொல்றேன், பாஜகவோட ஹெவி வெயிட் எல்லாருக்கும் தொகுதி கிடைச்சிருக்கு. ஐயா கருப்பு முருகானந்தத்திற்கு கிடைச்சிருக்கு, ஐயா அஸ்வத்தாமனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அமமுக ஹெவி வெயிட்டுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்ப அம்பத்தூர்ல அவங்க பாமக ஹெவி வெயிட்ட போட்டிருக்காங்க. அப்போ அந்தந்த கட்சியோட ஹெவி வெயிட் இறங்கும் போது அது இன்னும் போட்டி கடுமையா தானே இருக்கும்.